ஆன்மாவிலே ஒரு மனிதர்களும் சரி என்னென்ன தர்மங்கள் செய்திருக்கின்றார்களோ ஆமா அந்த பாப புண்ணியத்தை பார்த்து தான் நான் ஒருவர்களையும் படைத்திருப்பேன் ஆகையினால ஆமா இந்த படைப்பை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாயம்மா ஆமா 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 அப்படி என்று பார்வதி இடத்திலே பகவான் அதனால நீ கையிலே அமர்ந்திருந்தான் ஆண்டவன் சென்று விட்டு திரும்பி வருகிறேன் எனக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமல் 6 பேர்களுக்கும் மல்லி பணம் கொடுத்து பரிசீலிக்க வேண்டும் என்று நாமளுக்கு பரிசீலித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமானவர்கள் சுப்பையா தேவர் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு சுப்பையா தேவர் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201,02 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசீலித்த அன்பு உள்ளம் திருமலாபுரம் நாட்டாமை அவர்கள் அன்பு கரத்தால் அன்னார் அவர்கள் நாமளுக்கு 201,00,000 அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் சுப்பையா தேவர் அவர்களும் 201,00,000 அள்ளி கொடுத்து உள்ளார்கள் திருமலாபுரம் நாட்டாமை அவர்களும் 201,00,000 அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அன்னார் அவர்கள் தேவர் பாடலை கேட்டு நாமளுக்கு பரிசீலித்தார்கள் சிறிது நேரத்துக்கு பின்னாலே அம்மன் பிறந்ததுக்கு அடுத்து ஐயாவின் பாடலை பாடுகின்றோம் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமானல்ல எப்படி வாழ வேண்டும் தெரியுமா வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மலை முருகா அவர் மலை முருகா அவர் 1,10,100 கோடி ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முகம் போனாலும் தங்க முகமாகி சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு வாழையடி வாழையாகவே வாழ வேண்டும் என்று காளியம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவன் படைத்த உலகம் எல்லாமே படியிழக்க வேணும் என்று பயணமாக வரும்போது சூப்பரா இருக்கு தாத்தா நீங்களும் மேட்சா போட்டிருக்கீங்க. ஒரு குறுப்பு வேட்டி சட்டை எடுத்தோம் பரவாயில்ல சட்டையை மட்டும் எனக்கு கொடுத்து போங்க. தாத்தா பேர் என்ன? சரி அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பகவானும் பார்வதியும் உலகம் எல்லாம் படியிழக்க வேண்டும் என்று புறப்பட்டு நிற்கிறார்கள். பகவான் பார்வதி நீ வேண்டாம் கைலாசத்துல இருங்கிறார். பார்வதி நான் கண்டிப்பா வருவேங்கிறார். அப்படின்னு சொன்னா என் கூட நீ பூலோகத்துக்கு வரணுமானா பார்வதி உங்க அண்ணன் மீது எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். சத்தியம் வேணும்னா என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா ஆண்டவே என்னோடு உன்னை படி இழப்பதற்கு நான் அழைத்து போகிறேன். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணே மேல சத்தியமா படி இழந்து முடிக்க வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி படைத்த உலகம் எல்லாம் பகவானும் பார்வதியும் படி இழக்க வந்தார்கள். எப்படி தெரியுமா? நாளை நல்ல தினையை கொண்டு நாடு எங்கோ வருவாரா, ஒரே நல்ல தினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கி தினையை கொண்டு தினையை கொண்டு அவர் அகிலம் எல்லாம் வருவாரா.
பரம்பொருளே, உங்க கூட நான் நடந்து வந்தேன் பாருங்க, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. எதுக்கு? பேசாம கைலாசத்துல இரு. நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு போவோம். ஓய்வு எடுத்து போணுமோ? உடனே சொல்லிருவீரே. ஆமா பரவி. உங்களே கூட்டியது சாதாரணப்பட்ட காரியமா? ஏன் எதனால? எங்க போனாலும் இறஞ்சப்படுத்திடுவா. எதுக்கு? வரும்போது ஒண்ணா வரும்போது பைக்ல போனோம்னா சரி இறங்கி பழ ஜூஸ் குடிக்கணும்பா. என்னது பழ ஜூஸ்? பழ ஜூஸ் கேட்டானா பிறகு தண்ணியும் தாகமா இருக்கும், வயிறு பசிக்கும். அதான் இடைஞ்சல்னே. அதான் பார்த்தேன். நம்ம அவசரமா ஒரு காரியமா போவோம். சரி இப்போ பைக்ல போகும்போது இறங்கி பழ ஜூஸ் வாங்கிட்டாங்க. நீ வீட்டுல வந்து எத்தனை முறை சாப்பாடு வச்சுதான் 3 நேரம் திங்கல. அப்புறம் வெளியே வந்தா 3 நேரம் வாங்கி தாளாவில திங்க தெரியுது. சாப்பாடு சாப்பிடலாம் வீட்டுல போய். பழ ஜூஸ் குடிக்க முடியுமா? வீட்டுல போய் சாப்பிடுத. அவளை வெளியே கூட்டு வரும்போது ஒரு காபி டீ வாங்கி கொடுத்த என்ன குறையவா போற? வாங்கி கொடுக்கலாம். நேரம் இருந்தா வாங்கி கொடுக்கலாம். இல்லன்னா வீட்டுக்கு வரலாம். 1008 வேலை, நமக்கு 1008 வேலை இருக்கு. அப்படிங்கும்போது இறஞ்சப்படுத்தானே. உனக்கு கடைக்கு போய் பாட்டில் கூட நேரம் இருக்கு. நீ ஒருத்த டீ வாங்கி குடிக்க நேரம் இல்ல. அதுக்கு தானே அவசரம்னு சொல்லுங்க. அதானே தெரியுமல. அப்ப இந்த பார்வதி கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து விட்டு அதுக்கு பிறகு கைலாசம் போவோம் அப்படின்னு ஆலமரத்து அடியிலே வந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள். தீபாவளி நேற்றும் தீபாவளி, இன்னைக்கும் தீபாவளி தான். நமக்கு டெய்லி தீபாவளி தான். பானிபூரி கடை. அப்போ இவங்க 2 பேருமே ஆலமரத்துக்கு அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்போ இந்த பார்வதி மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டா. அதை கண்டாள் பார்வதி. கண்ட உடனே மரத்துக்கு மேல கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. ஏறிட்டு பார்த்தால ஒரு சின்னஞ்சிறிய பாலகன், 10 வயசு இருக்கும் தம்பி, முனைக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டு இருந்தா. அவன் விடல, சில காரியம் படல. நிலக்கடலை கிடைக்கும், கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பரவு. சரி, அப்போ 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் முனைக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டின உடனே பார்வதிக்கு மனசு கேட்கல. ஐயோ, என்ன சின்னஞ்சிறு பாலகன் முனைக்கொப்புல உட்கார்ந்துல அடிக்கொப்பு வெட்டுதான். ஆமா, பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். அதாவது கீழே விழுந்தாமனா சாஞ்சி விழுந்தால் சட்டி வச்சு பிறக்கணும். அதாவது பிறண்டு விழுந்தா பெட்டி வச்சுதான் பிறக்கணும். அப்படியே குத்த வச்ச மாதிரி கீழே விழுந்தாமனு வையே பிறக்கணும். அதனால என்னையா இவனை உடனே இவனை காப்பாத்த வேணும் என்று ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவா, அதோ பாருங்க, சின்னந்திரிய பாலகே முனைக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுதான். அதை கீழே விழுந்தா வீட்டுக்கு போய் சேர மாட்டான் ஐயா. அதனால நீங்க போய் பெத்த மனசு துடிக்க நீங்க காப்பாத்தி பையனை கொண்டு வாங்க. பார்வதி, பார்வதி, நீ வந்து என்கிட்ட என்ன சொல்லி வந்த? வாயை திறக்க மாட்டோம்னு சொன்னீங்களா? படி அளந்து முடிக்க வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். நீங்க பேசுனதை கவனிக்கலையா? இப்ப பிள்ளைய காப்பாத்தலாம் உங்க கூட வரவே மாட்டேன். இப்ப வந்து வராமலும் அவன் கோப்ப வெட்டுதான், கொலைய வெட்டுதான். நீங்க பிள்ளைய காப்பாத்துனா மட்டும்தான் உங்க கூட நான் வருவேன், இல்லையே நான் வரமாட்டேன்னா. ஆண்டவன் சிவன் பார்த்தார், இந்த பார்வதி பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. அதனால பார்வதி அதை கீழே விழுந்தா நான் ஆண்டவனையும் காப்பாத்துகின்றேன். ஆனா ஒரு கணக்கு, அவை வெட்டு முடிந்து கீழே வரும்போது என்ன பத்தா அம்மான விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, என்ன பத்தா அப்பான விழுந்தா ஆண்டவன் நான் காப்பாத்துகிறேன். நீ நல்லா காப்பியாத்துவ. சீனியே போட வேண்டாம். சீனி போட்டாலும் இனிக்காது. இப்ப சீனியே கேட்க மாட்டேங்க. நீ மாவாட்டின கதையை பார்த்து எனக்கு மயக்கம் வருது. பாதி பேரு கடைக்கு போனா நீ காப்பி வர போட போறியா? போட்டு குடிச்சு பாரு, வாயும் மணக்கும் கையும் மணக்கும். நல்ல மணக்கும். குடிச்ச வாயோட வரும். அப்படி போடுவேன் காப்பி. அப்போ ஆண்டவனும் பார்வதியும் சரி அம்மானை சொன்னா நீ காப்பாத்து, அப்பா வென்று சொன்னா ஆண்டவன் காப்பாத்துகிறேன் என்று 2 பேர்களுமே பேசி முடிக்க பாலகனோ வெட்டு முடிந்தான் கீழே வாரான். பாவை கீழே வாரான என்ன பத்தா அம்மான் இருக்கலாம் சொல்லலாம், இல்ல நான் என்ன பத்தா அப்பான் இருக்கலாம் சொல்லலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? அது ஒரு கொஸ்டின், யாராவது சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு அந்த பாலகன் கீழே வரும்போது என்ன சொல்லி இருப்பான்?
என்ன உடனே சொல்லிட்டாங்க. நீங்க யாரை கேட்டு சொன்னீங்க? இப்ப யாரு சொன்னது? அந்த அக்கா ஆச்சி கரெக்டா கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காவோ. தான் சொன்னாங்க. மத்தவ பூரா கதையை கவனிக்கல. அப்படியா? வெடி போடுதாங்கல்ல அதை பார்க்க நானும் இவ்வளவு நாளா எந்த ஊருக்கெல்லாமோ போயிருக்கோம். உடனே சொல்லல யாரும். உடனே சொல்லல. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணித்தான் சொல்லுவாங்க. அப்படி இருப்பதனால நான் வந்து நீங்க சொன்ன கொஸ்டினுக்கா வேண்டி ஒரு 200 ரூபாய ஊர்ல போய் உங்க செல்லுக்கு போட்டு விட்டுருக்கேன். வேண்டாம்ட்டாக. அவளுக்கு பணத்தாசையெல்லாம் இல்ல. இல்ல இல்ல. பிறகு ஆமா அம்மா வேண்டும் செல்லவில்லை, அப்பா வேண்டும் செல்லவில்லை. கிடையாது. நான் செத்தேம்னா அப்பா வாக்கு சென்னையும் போக்கல. சரிதானே? செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. போனா என் பேச்ச நீ கேட்டியா? அதானே கேட்டேன். உன்னை சொல்ல குத்தம் இல்ல, என்ன சொல்ல குத்தம் இல்ல. குத்தம் கிடையாது. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த கொடுமையடி. அதனால போ வாவோம் போவோம் அப்படின்னு உடனே என்ன பார்வதிக்கு மனசு கேட்கல. கேட்காதுல. இவர் கீழே விழுதுக்கு முன்னால போய் காப்பாத்திருந்தா இவனை இறக்கி கொண்டு வரத்தானே செய்யலாம். ஆமா. இந்த ஆண்டவன் ஏன் காப்பாத்தல, எதுக்கு காப்பாத்தல அப்படின்னு பார்வதி யோசனை பண்ணி பார்த்தா. ஆமா. பேர் சொல்லல நீங்க. இத்தனை பேர் எழுதி கொடுத்துருங்க, எழுதி கொடுங்க. கொடுங்க. 400 ரூபாய் சேர்த்து. அதனால பார்வதி இந்த பாண்டவை ஏன் காப்பாத்தல அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா சிவபெருமானுக்கு தெரியும் இதுவரைக்கும் இந்த பலிய வந்திருக்கும் ஆல மரமும் இல்ல, இந்த பையனும் இல்ல அப்படின்னு ஞானத்தினால் பார்க்கும்போது கண்ணபிரான் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்னு சிவபெருமான் தெரிந்து கொண்டார். அதனால ஆண்டவன் காப்பாத்தல. இதனை அறியாத பார்வதி ஆங்கார கோபங்களை கொண்டு ஆண்டவனார் பின்னாலே ஆண்டவனார் பின்னாலே ஆதிசக்தி வாராள், ஆதிசக்தி வாரமோ என்ன என்ன நடக்குதா? நாகராஜனாக கண்ணி தவம் இருந்து வாராள், தவம் இருக்கும் வேளையில் தாட்சாகினி பார்வதி ஆண்டவனே பகவான் நாகராஜனாக கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணும் ஐயா, என்னிடத்தில் சொல்லும் ஐயா. ஈஸ்வரியும் கேட்டபோது ஏய் பார்வதி அங்க என்னடானா பிள்ளைய காப்பாத்துன இவங்களுக்கு இப்ப என்னன்னு கேட்க உனக்கு என்னதான் வேணும்? சொல்லம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். இவங்க 2 பேரும் ஏயா தவம் இருக்காங்க, என்ன ஆச்சு? அந்த விவரம் என்னய்யா? எம்மா பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமா ஒரு பிள்ளை இல்ல. அதனால பகவான் என்னை நினைத்து பாரத்துவம் இருக்கிறாங்க. உனக்கு என்ன? அதனால என்ன? ஆண்டவா என்ன மாதிரி ஒரு பெண்ணுலா ஒரு பிள்ளைக்கு வேண்டி தவம் இருக்கா? பெண்ணும் தவம் இருப்பதை பார்த்து விட்டு நம்ம போக முடியுமா? முடியாதையா. அதனால் மங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்கணும் வேண்டும். கண்ணைக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா என்ற ஆதிவரா சக்தி சொன்ன போது எம்மா பிள்ளை வரம் கொடுத்தார், பிள்ளை மோசம் வந்துச்சு. மதலை வரம் கொடுத்தார், மரக்கவலை வந்துச்சு. குழந்தை வரம் கொடுத்தார், குழந்தை வரம் கொடுத்தார், குழந்தை வந்துச்சு. எம்மா என்ன ஆள முடியாது ஈஸ்வரிய பார்வதி. ஏய் பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி புண்ணால இடைஞ்சல் வரும். அதனால நான் சொல்லுவதை கேளு. நம்ம கைலாசத்துக்கு போவோம், அவர் விதிப்படி என்னவோ அது நடக்கட்டும். பிள்ளை இருக்கணுமானா நான் என்னைக்கோ கொடுத்திருப்பேன். அவங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிற யோகம் இருக்கும் போது நான் எப்படி கொடுக்க அப்படின்னு உடனே அப்ப அதை மீறி குழந்தை கொடுக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? இவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். ஏன்னா அவங்கவங்க செய்த பாவத்துக்கு தகுந்தபடிதான் இந்த சென்மத்தில் நான் படைத்திருப்பேன்.
போன ஜென்மம் என்னென்ன பாவம் பண்ணிருக்கானோ புண்ணியம் பண்ணிருக்கானோ அத கணக்கு பண்ணி அவங்களுக்கு எது கொடுக்கணும் வேண்டாம் வேணும்னு நான் கணக்கு பண்ணிருப்பேன். அதனால கைலாச கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா தான் தெரியும். தெரியும். கணக்கு பிள்ளை யாரு? கணக்கு பிள்ளை சித்திரபுத்திர நயினார். சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். அவர் கணக்கு எழுதினார்னா ஒரு கணக்கு தவறாது. உன் கணக்கும் அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, இந்த எல்லா மக்களுடைய கணக்குமே அங்கதான் இருக்கு. என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு. உங்க ஒரு டீ கடையிலயா? எவ்வளவு வச்சிருக்க? 5500 இருக்கு. 5500. ஆமா. ஏ அப்பா, சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா டீ கடையிலே 5500 வச்சிருந்தன்னா மளிகைல 10100 இருக்கு. நல்லதானே? ஆமா. சரி. டீ கடைக்காரரு சாயந்தரம் 3 மணிக்கு சரி முட்டை போண்டா போடுவாரு. போட்டாரு. ஒரு முட்டை போண்டா 15 ரூபா. 5 ரூபா முட்டைக்கு அந்த பாடு. ஆமா. சாயந்தரம் 3 மணிக்கு கரெக்டா நான் போயிருவேன். சரி. போய் 3 முட்டை போண்டா சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு சரி அண்ணாச்சி கணக்கு எழுதிக்கோங்க அப்படியா அப்படின்ட்டு வருவேன். அவர் ஒரு பைத்தியாரா இருப்பார். உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவரு. ஆமா ஆமா. சரி கணக்கு 5500 ஆகி போச்சு. கொடுக்கணும் என்ன இருக்கா? இப்ப அந்த பக்கமே போக மாட்டேன். அப்படியா? ஊருக்கு மேக்க ஒரு ஆள் டீ கடை திறந்துருக்காரு. அவன் கடை இழுத்து மூட அங்க ஒரு 1000 ரூபாய் தான் கடை வச்சிருக்கேன். சரி. அங்கே ஒரு 5500 கடந்து வச்சுட்டு ஊரை காலி பண்ணி போகலாம். டீ கடை வைக்கவங்களுக்கு ஒன்ன மாதிரி 4 ஆள் இருந்தா போதும். டீ கடை நல்லா ஓடும். அவர் கடையை மூடிட்டு தான் போகணும். பிறகு இவர் ஒரு ஆளே போதும். அப்படியா? 4 ஆளுங்க. அந்த கணக்கு இல்ல, நம்ம பாவ புண்ணிய கணக்கு. சரி. நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள நம்ம முடிச்சிட்டோமே, நம்மளை யாரு பார்க்க போறா, நம்மளை யாரு பேச போறா. நான் இப்பவே களவாண்டு வந்துட்டேன், யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனா நம்ம கூரைக்கு மேல உட்கார்ந்து ஒரு எழுதிக்கிட்டே இருப்பான். பிறவே சும்மா ஒண்ணும் இல்ல, எழுதிக்கிட்டே இருப்பார். இந்த பையன் இங்க போனா, இங்க வந்தான், இப்படி இப்படி செஞ்சிருக்கான், இப்படி இப்படி பேசுனா, இத களவாண்டான், நாளைக்கு இவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு கணக்கா எழுதி வச்சிருப்பாரு. அதனால யாருக்கு பயப்படுகிறோமோ பயப்படவில்லையோ, கடவுளுக்கு பயந்து நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம நடக்கணும். பிறவே அப்போ இந்த கைலாசத்து கணக்கு பிள்ளை சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து அந்த நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை பார்க்க வேண்டும் என்று கணக்குகளை பார்க்கும் போது, ஐயா போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடவனதான் பிறன் 8 மாத சூல்மான் அம்பாலையை நிறுத்த பாவி அதன் உயிரமாய்த்திருக்கார். ஏவானை கொண்ட தோசத்தால் மதலை ஒன்னை கிடையான் நாகக்கண்ணி பெண்கொடி. ஏ நாகராஜன் போன ஜென்மத்திலே மலை வேடுவனா பிறந்து 8 மாத சூல்மான் மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு அழகான பெண் குட்டி. பெண் பாவம் சும்மா விடுமாயா? பெண் பாவம் பொல்லாத பாவம். மானை கொண்ட தோஷத்தினால அவருக்கு முதல்ல இல்ல. சரி, நாகக்கண்ணி ஒரு பெண் தானே, அவ கணக்க பாருங்க. அவ பெண்ணுதான், அவ அவர்ல இருந்து பெரிய ஆளு, அவ பெரிய பாவத்தை பண்ணிருக்கா. போன ஜென்மத்திலே மருத்துவமா தான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திரு, கருவ கலைத்திரு, ஒரு மருந்த கொடுத்திரு, உருவ கலைத்திரு, கருவளித்த 2 பேருக்கு கை குழந்தை கிடையாது. உருவளித்த பாவிக்குத்தான் ஒரு குழந்தை கிடையாது. நன்மையோடு இருந்தார்களே, ஆனா அவருக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கல. இப்படி பாவம் செய்தவர்களுக்கு நான் எப்படி பிள்ளை வரத்தை கொடுக்க? என்னால முடியாதென்று இறைவன் சொன்ன போது அப்ப பார்வதி சொன்னா, என்னை போல் பெண் அல்லவா இறைவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை கொடுக்க
என்று மங்கைக்கு மனமிறங்கி மதலை கொடுக்க வேணும் ஐயா ஆமா என்று பார்வதி சொன்ன போது ஆண்டவன் என்னால முடியாதுன்னு ஒத்த கால்ல நிக்கார். இன்னொரு காலம் மடக்கி வச்சிருக்காரு. அப்ப பார்வதியானவா சாமி கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடவுள பகவான் கடுகள உயரங்களையா இருப்பாய உம்மனது இருப்பாய ஐயா எல்லா உயரங்களையா சொல்ல மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமாவன்னு சொல்ல மாட்டேன் ஆக்கி நாவிக்க மாட்டேன் ஆலமன்னு சொல்ல மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் பாத பூஜை உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் வரமாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் ஒரு நாளும் பணிவிடை செய்ய மாட்டேன் என்னைக்கும் நீர் வந்த உம்மை எதிர்பார்த்து எப்ப வருவீங்கன்னு காத்திருப்பனே இன்னுமா உமக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல எந்த பேச்சும் கிடையாது ஆமா உமக்கு ஆக்கி அவிக்க மாட்டேன் ஆழம்னு சொல்ல மாட்டேன் பச்சை தண்ணி கூட கிடையாது பட்னியா கிடையாது பசிச்சா சாப்பிடும் பசிக்கல பட்னி கடம் அப்படின்னா சரி அப்ப ஆண்டவே நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதுல சட்டம் இல்ல அம்மா நான் இறைவன் என்னதான் செய்வேன் அவங்க பாவ புண்ணிய கணக்கு படித்தானடி நான் கொடுக்க முடியும் என்ன ஆள விடுனார் பார்வதி சும்மா விட மாட்டேன் ஆண்டவா உங்களால் முடியாதென்று சொன்ன இந்த பார்வதி உங்களுக்கு முன்னால் இந்த உமையவளாலை கொடுக்க முடியும் அல்லவா ஆம்பளை நீர் தான் உமக்கு தான் சக்தி இருக்கோ என் பொம்பளை நான் சாதாரணமா நினைக்கிறா சக்தி நீர் நேசா நினைக்காதும் சட்டியை தூக்கி என் தலையில கவத்த அம்மா அக்கினி சட்டியத்தான் உன் தலையில கவத்தணும்னு வையே தீ பிடிக்கும் அப்படி பிடிக்குமோ பிறவே உம்மாலே முடியாதென்றால் உமையவளால் முடியாதென்று நினைத்து விட்டீரா அங்கார கோபம் கண்ட ஆதிவராசக்தி சாமி பரம்பொருளே இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லை என்று என் முன்னால் சொன்ன நீங்க ஏ உங்களால முடியாதென்றால் உமையவளா முடியும் ஐயா பகவானும் கொடுக்காதீர் பார்வதியா நான் கொடுப்பேன் கடவுளும் கொடுக்காவிட்டா கடவுளும் கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பா நான் கொடுப்பேன் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஏ பார்வதியும் சொன்ன போது பகவானும் ஏழு சொல்லி ஏழு பார்வதி என்னை மீறி இருவேருக்கும் குழந்தை வரம் கொடுக்க ஒன்னால முடியுமா என்னை எதிர்த்து பேசும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா பிடி சாபத்தை நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ ஆண்டவா நான் யாருக்கு குழந்தை கொடுக்க சொன்னால் எனக்கு எப்படி சாபத்தை குடுக்கல நாளை முன்ன என்ன கல்யாணம் பண்ணோம்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமையா தாரகாபுரத்திலே தர்க்கனுக்கு மகளா பிறந்தன அப்ப தாச்சாகினை பார்வதி என்ன திருமணம் பண்ண நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீரு பண்டாரமா பிச்சை எடுத்திரவ கொஞ்சமாவது உமக்கு யாவும் இல்ல சொல்லி தெரிய மாட்டுக்கு சொனகட்ட பாவி சொனகட்டவருக்கு அதனால இனிமே இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 பிள்ளையா போய் பிறக்க சொன்னா நான் எப்படியா பிறப்பேன் சொன்னேன் நினைச்ச மனுஷனுக்கு அதனால இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் போய் பிள்ளையா பிறக்க சக்தி கருவாய் சனிக்க சட்டம் இல்ல அப்படி கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்ல மாற்று வரங்களை தந்தீரையானா நான் முதலையாக பிறப்பேன் என்று சொல்ல ஆண்டவன் அப்படியானால் நம்ம இந்து தெய்வங்கள் இதுவரையிலையும் கருவுற்று பிறந்த தெய்வமே கிடையாது சரித்திரமே கிடையாது
முருகப்பெருமானை எடுத்துக்கோங்க. என்ன எப்படி பிறந்தார்? பகவானுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பொறிகளாக பிறந்து சரவண பொய்கையிலே போய் ஆமா அதாவது 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டு அங்க பிறந்தார். அதே மாதிரி அம்மா பிறந்ததுக்கு அப்புறம் அம்மன் பாட்டு படி. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இவங்க 2 பேருமே செய்த பாவத்திற்கு என்னாலும் குழந்தை வரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால, நீயே போய் பிள்ளையா பிறக்கும்னு சொன்னதுனால நான் கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தேன். அம்மா இனிமே உனக்கு நான் மாச்சு வரம் தரணும்னு சொன்னா பார்வதி இவங்க 2 பேருக்கும் நம்ம முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்க கூடாது. முட்டை எடுக்கக்கூடிய வரத்தை கொடுக்க கூடாதுன்னா 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிவதற்கு முன்னாலே நாகங்கள் என்றும் கோபப்பட்டுச்சு. ஆனா அந்த முட்டையை கொத்தி குடித்தாலும் குடித்தும். அதனால அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அப்படியெல்லாம் நீங்க சொன்னதுக்கு படிக்க முடியாதியா, கதையை படிச்சுதான் நாங்க படிக்க முடியும். உங்க ரூபாய் வேணா வாங்கிட்டு போங்க. வரத்தை கொடுக்கணுமானா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து 2 பேர்களுக்குமே குழந்தையாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிவதற்கு முன்னாலே உன்னுடைய 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையாக பிறக்கணும்னார். அப்படியே ஆட்டு வண்டி சம்மதித்து அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கன்னி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுக்க, அப்பா நாகராஜா நாகக்கன்னி உங்க 2 பேர்களுக்கும் பிள்ளை இல்லாத குறைகளை தீர்ப்பதற்காக இந்த அமிர்த 8 கலசத்தை உங்கள் அரண்மனையிலே கொண்டு போய் வட்டமாக அடக்கி நீங்கள் தவமிருந்து வந்தீர்களேயானா 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக நாங்க அருவாக சனித்து கை குழந்தையா பிறப்பேன் என்று சொன்ன போது அன்றைய நாள் முதலாக நாகராஜா நாகக்கன்னி அங்கே 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அப்போ 48 நாளைக்குள்ள அந்த ஆதி சக்தியான பார்வதியா 48 நாளைக்குள்ளாக அந்த ஆதிபராசக்தி 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு போட்டு நான் அப்பலே பாக்க மத்த பிள்ளைய மாதிரி இல்ல, ரொம்ப விவரமா இருக்கு. அப்ப நாகராஜனும் நாகக்கன்னியும் கலசத்தை வட்டம் அடுக்கி நாகந்தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேல விரிச்சு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அந்த 48 நாளைக்குள்ளே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறா 48 நாளையில ஐயா நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த அமிர்த 8 கலசத்தில ஐயா கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா
அங்கே கலசத்தில சட்டி காளி அம்மா வந்து தான் பிறந்தா ஏ கலசத்தில அவளை இரண்ட வேண்டு கலசத்தில எங்க ஈஸ்வரியா வந்து தான் பிறந்தா அவ மூண வேண்டு கலசத்தில எங்க முத்தாரம்மா வந்து தான் பிறந்தா அவனால வேண்டு கலசத்தில எங்க நாக அம்மா வந்து தான் பிறந்தா ஏய் ஐந்தா வேடு நல்ல கலசத்தில ஐயா கலசத்தில எங்க அழகு நாச்சியா தான் பிறந்தா ஓடியா கலசத்தில அவள ஆறாவது நல்ல கலசத்தில ஏ அக்கினி மாரியம்மா தான் பிறந்தா அவ ஏழாவது கலசத்தில ஓடியா வடகுத்தி அம்மா வந்து தான் பிறந்தா அவ எட்டாவது நல்ல கலசத்தில ஐயா கலசத்தில அந்த துர்க்கை அம்மா தான் பிறந்தா ஓடியா அவ ஆடி வாரா பாடி வாரா எம்மா ஆதாளி போடுவாளா அவ கொட்டு மேல நல்ல முளைக்கட்டோடு ஏ காளி அம்மா இப்ப குலவ போட்டு வாரா எம்மா முளைக்கட்டோடு உனக்கு வீர பல்லாண்டாய விரிசடையா எம்மா விரித்தாடும் தலமுடியா எம்மா கோரவாயா கோர பல்லாயா எம்மா கோர பல்லா அம்மாளுக்கு கோர மூங்க கண்ணழகா கோர பல்லா அவள அப்பு நல்ல சடையழகி எங்க உச்சிமா காளி மாரியம்மா அவ காளி அம்மா மாரியம்மா அவ அப்பு நல்ல சடையழகி அப்பு
சரிகப்பட்டு என் சேலக்காரி நீ வாக்கு சொல்லும் தெய்வம் அம்மா பரம்பரிய காளியம்மா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா அவ ஆடி வரும் வேளையில என் அம்பிகையா என் மாறிக்கித்தான் என் போடுங்கம்மா என் ஒரு குலவ நீ பொன்னான என் மணி குலவ குலவையிட்ட பேர்களுக்கு காளியம்மா ஓடி வரும் தந்திடுவா மக்களுக்கு அவன் சொக்கலிங்க புறமதியில என் சிறப்பாங்க என் மந்த வேளா என் சொக்கலிங்க என் புறமதியில என் சிறப்பாங்க என் மந்த வேளா என் உச்சி நீமா என் காளியம்மா ஆடி வரும் வேளையில பட்டு போல நாவலகா ஆழம் போல பல்லழகா அவன் பட்டு போல நாவலகா பவளம் போல என் பல்லழகா என் தாயான என் காளியம்மா என் உச்சினிமா காளியம்மா அவ ஆடி வரும் என் வேளையில வேப்பிலைய கையிலடுப்பா அவ வேண்டியவருக்கு வரம் கொடுப்பா ஓடியா நாயா அக்கினியே கையிலடுப்பா என் தாயான என் காளியம்மா அவ அகிலம் எல்லாம் என் ஆடுவாளா அவ தீச்சட்டியா பூச்சட்டியா என் புகழான என் உச்சி மாகாளி நீ உச்சி கண்ணு பிறந்ததால உச்சி நீமா காளியம்மா நாயம் கொப்பரையே கையிலடுப்பா என் தாயான என் காளியம்மா அவ கண்டவருக்கு என் வரம் கொடுப்பா என் சாட்டையத்தான் கையிலடுப்பா சகல பேருக்கு வரம் கொடுப்பா என் தாயான என் காளியம்மா என் உன்னுடைய பேர சொன்னா என் சொக்கலிங்க புறமதியில உள்ளமாது என் பறக்காது அது உருக்குருவி என் ஆண்டாது என் காளியம்மா பேர சொன்னா காகம் கூட பறக்காது கருங்குருவி ஆண்டாது எங்க உச்சி மாகாளி பேர சொன்னா என் சொக்கலிங்க என் புறமதியில உள்ள வந்து பறக்காது என் உருக்கு
உச்சினிவா காளி அம்மா அவன் பட்டாடை பலபலக்க அம்மாளுக்கு பாவே சரஞ்சோதி மின்ன இப்ப விளையாடி வருவாளா அவன் நாகலோகப்பட்ட நேத்தில் கலசத்தில பிறந்த தெய்வம் அவன் கட்டழகி காளி அம்மா இந்த சொக்கலிங்க புறமதியில அம்மா அரசால பிறந்த தெய்வம் ஏ அம்மா உச்சிமா காளி அம்மா அவன் பிள்ளை எல்லா பேர்களுக்கு அவன் பிள்ளை நல்ல வரம் கொடுப்பான் ஏ உச்சிமா காளி மாரி அம்மா அவன் குழந்தை எல்லா பேர்களுக்கு ஆத்தா குழந்தை வரம் கொடுப்பான் அவன் சிசுவை எல்லா பேர்களுக்கு ஏ சொக்கலிங்கபுரம் காளி அம்மா அவன் சிசுவு வரம் நான் கொடுப்பான் அவன் மாலை எல்லாம் மக்களுக்கு மனமாலை வரமும் தந்திடுவான் அவன் ஊரு எல்லாம் வந்தன் பேரு ஏ சொக்கலிங்கபுரம் உச்சி மகாளி உனக்கு உலகம் எல்லாம் உன் பூங்கலாம் அம்மா நாடு எல்லாம் உந்தன் பேரு தாய்க்கு நகரம் எல்லாம் உன் பூங்கலாம் ஏ சொக்கலிங்கபுரம் உச்சி மகாளி அது உன்னுடைய கோட்டையில அம்மாளோட பேரை சொன்னா அது அட்டும் துளிக்காது அம்மாளுக்கு அசல் காத்து வீசாது நாய சிட்டதும் பறக்காது ஏ செல்ல மகா ஏ பேரை சொன்னா அது சிறுகுருவி அங்கே லாந்தாது அவன் காவல் கொண்டு அமர்ந்த வேளா ஏ கட்டழகி காளி அம்மா அமர்ந்த வேளா இந்த நாகலோக பட்டணத்தில் இந்த நாகராஜ நாயகன் அவர்கள் இரு பேர்களுக்கு அமிர்த எட்டு கலசத்தில் அட்ட காளியாக அவதரித்தார் அப்ப அவதரித்த வேளையில உச்சினி மகாளி அம்மா மாரியம்மா காளி அம்மா நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அமிர்தமென்னும் எட்டு கலசத்திலே அம்பிகை அட்டகாளியர்களாகவே அவதாரம் செய்தார்கள் அதிலே பிறந்தவா காளியம்மா மாரியம்மா சந்தனமாரி சடமாரி காந்தாரி கனகதுர்க்கை முப்பிடாதி அம்மா முத்தாரம்மா வடக்குத்தியம்மா வடக்கு வாசெல்வி வனதுர்க்கை அம்மா இப்படி அம்பிகை 8 பேரும் 1008 பேர் நாமம் கொண்ட என் தாய் காளி அவதரித்த போது நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்ட உடனே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்ட உடனே அடே அப்பா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருந்தமே சரி ஆண்டவன் நாமளுக்கு 8 பிள்ளைகளை அல்லவா வரமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆனந்த சந்தோஷப்பட்டு சரி நாகராஜனும் நாகக்கன்னியும் ஓடி போய் பிள்ளை எடுத்தாங்க ஓடி சென்று பிள்ளையை கையில் எடுத்து அவ வாரி வல்ல நான் எடுத்தான் வாய் நிறைய முத்தமிட்டான் சேர்த்து வல்ல நான் எடுத்தான் செவிட்டோடு முத்தமிட்டான் அள்ளி அரவணைத்து அள்ளி மல்ல அரவணைத்து
வருகிறார்கள். ஆமா சேத்தெடுத்து பிள்ளைக்கு செவிட்டோடு முத்தமிட்டு ஆமையா கோரி எடுத்து குழந்தைக்கு கோடி லட்சம் முத்தமிட்டார்கள். ஆஹா அள்ளி அரவணைத்த அவளோடு முத்தமிட்டு ஆமா பிள்ளைகளை பார்த்தேன்னா என்ன இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அடா, அடா, அடா. அம்மா பச்சை அரிசியா இருக்கா. மஞ்சள் தேரா இருக்கா அம்மா. பிறகு அப்ப இவ 8 பேரும் மாரிய பார்த்தா காளிய பார்க்க வேண்டாம், காளிய பார்த்தா ஆ, துர்க்கையம்மாள பார்க்க வேண்டாம். ஒருத்திக்கு ஒருத்தி ஒண்ணு போல ஆமா ஒரே அடையில பொரிச்ச கோழி குஞ்சு மாதிரி ஆமா அம்மா 8 பேரும் அவ்வளவு தங்க தேரா இருக்கா. ஆமா தேரா இருக்கின்ற அப்ப இவ 8 பேரும் இப்படி ஒரு அழகா இருக்கா இல்லையா. ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் பாம்பு ஆமா நாக வடிவமா இருக்கக்கூடிய நம்ம எப்படி பிள்ளைக்கு பாலமிர்தம் கொடுக்க முடியும்? அப்படியா வாயினால் ஊட்டினால் ஆமா விஷம் வந்து சேரும் விஷமாயி போவோம். ஆமா ஆமா அதனால குழந்தைகளுக்கு பால் அமிர்தம் கொடுப்பதற்கு நம்ம மானிட பெண் இல்ல. கிடையாது அதனால என்னய்யா? நாக வடிவமா இருக்கக்கூடிய நம்ம 2 பேரும் என்ன நம்ம பிள்ளைகளுக்காக சுவைக்க சுவைக்க ஆ, கொம்பு தேனை கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் கொம்பு தேன் வேணும்னா எங்கேயா போனோம்? 7 சத்தா சமுத்திரம் கடந்து கடந்து 7 மலை கடந்து கடந்து 7 மலைக்கு அப்பால ஒரு மலையில இருக்கின்றதா அடியப்ப கொம்புத்தானே. ஆமா அங்க போனாதான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட காடு மலைகளுக்குள்ளே அலைந்து திரிந்து சரி சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து ஆமா குழந்தைகளுக்கு நாமல் கொடுத்து வளர்க்க வேணும் என்று வேண்டும் என்று 8 பேர்களை அரண்மனையிலே பத்திரமாக வைத்து சரி 2 பேரும் கதவை பூட்டி உறவலை இடுப்புல வச்சுக்கிட்டாங்க இடுப்புல வச்சுக்கிட்டா. ஆ, நாகராஜனும் நாகக்கண்ணையும் சப்தா சமுத்திரத்தை எல்லாம் தாண்டி சரி காடு காடு மலை மலையா சுத்துதாங்க. ஆமையா ஏன்னா அவங்க காட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க தானே, அதேதான் எங்க இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதேதான் தன்னுடைய வாளால் அந்த தேன் கூட்டை தட்டி கட்டி அந்த தேன் சொட்ட சொட்ட தன்னுடைய வாளிலே எடுத்துக்கொண்டு கொண்டு நாகராஜனும் நாகக்கண்ணைக்கும் அரண்மனைக்கு வராங்க. வருகின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுவைக்க சுவைக்க கொம்பு தேனை கொடுக்க வேணுமே என்று சொல்லி சொல்லி அவரோ நாவாலே அமிர்தமிட்டா நஞ்சு போய் சேரும் என்று வாளாலே அமுது ஊட்டி அமுது ஊட்டி அவரை வரிசையாக வளர்த்து வளர்த்து வாளாலே அமுதை ஊட்டி அரிசையோடு வளர்த்து அப்படி ஊட்டி வெல்ல வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நெய் ஊரு தேய்ச்சி வெல்ல வளர்த்துவார் தேகம் எல்லாம் நெய் ஊரு நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமும் புகழாக வளர்த்துவார் வளரும் பிறை சந்திரன் வளர்ந்து வாரா 8 பேர் சீரோடும் சிறப்போடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்து வாரா. ஊட்டி வளர்த்தார்கள் உடம்பெல்லாம் நெய் உருக, ஆமா தேய்ச்சி வளர்த்தார் திரேகமெல்லாம் நெய் உருக. ஆமையா அம்மாவை காலையில பார்த்தா ஒரு நிறமா இருக்கா, ஒரு அழகு மத்தியானம் பார்த்தா ஒரு அழகா இருக்கா, இருப்பா சாயங்காலம் பார்த்தா ஒரு அழகா இருக்கா. அதானே அதான் 4 ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம். ஆமா ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் அம்மா ஒவ்வொரு நிறமா வளர்ந்து கொண்டே இருக்கிறா. இருக்கின்றார் அப்ப இப்படி வளர்த்து வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் என்னய்யா வளரும் பிறை சந்திரன் போலவே அம்மா நாளுக்கு நாள் நிலாவை போலவே வளர்ந்து வர வரும்போது இந்த நாகங்கள் 2 இப்படி பிள்ளைகளுக்கு பாதகம் இல்லாம ஆமா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்து வருகிறார்கள். வருகின்றார் கைலையிலே பார்வதாதேவி பார்த்தார். என்ன செய்கிறார் நாமலமுசத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு 8 பிள்ளைகளை கொடுத்தோம். கொடுத்தோம் சிவபெருமான் என்னால முடியாது ஆ, அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயமா நம்மளால முடியும்னு பிள்ளைய கொடுத்தோம். கொடுத்தோம் இந்த மகிமையை இறைவன் சிவங்கிட்ட இன்னும் ஒரு முறை நம்ம எடுத்து காட்டுவோமே. எடுத்து காட்டுவோமே. சக்தி ஆண்டவே ரொம்ப குறை
குறைவா பேசினார். சரி. ஆனா இந்த சக்தியின் மகிமை என்னன்னு இந்த ஆண்டவனுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும். அப்ப நம்ம தங்கைமார் 8 பேரை பத்தி ஆண்டவை மனசுல என்ன நினைக்காரு? என்ன நினைப்பு ஓடுது? பிள்ளைய பாத்திருக்காரா இல்லையா? பிள்ளைய பாக்கலையா? ஆமா. அதனால நம்ம சக்தியின் பெருமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி, சரி, ஆதிவரா சக்தியானவள் என்னையா ஆதி கைலாச மாமலையிலே வந்து, ஆமா, ஆண்டவா பரம்பொருளே உங்களை பிரிந்து 48 நாள் ஒரு மண்டலங்களும் முடிந்து போய்விட்டது. முடிந்தது. எங்க வீட்டுக்கா போறீங்க? ஆமா, போயிட்டு வாங்க. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பெற்ற பிள்ளைகளை பத்தி சிவனுக்கு தெரியப்படுத்தணுமானா கைலாசத்திலே வந்தா கடவுளை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, உங்களை நான் பிரிந்து ஒரு மண்டலங்களும் முடிந்து போய்விட்டது. உங்களை நான் பிரிந்திருந்த உங்களை நாம் பிரிந்திருந்த கலைப்பை திருக்கணுமானா மட்டும் அடியில ஒட்டி விடுதாங்க. எனக்கு ஒரு நாளும் அடியில ஒட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 பேரும் மைக்கில வச்சாலே நம்ம எல்லா பொதுவும் கேட்கும். அதுக்கு தான் வைக்கல. உனக்கு அப்பல மாதிரி தார் வெங்காந்து ஒட்டுதே. முடி மண்டையில முடிய ஒட்ட மாட்டேங்க. என்னத்தை ஒட்ட? அவனுக்கு தோப்பா முடி ஒட்டணும். அப்போ இந்த பார்வதாதேவி சிவனை அழைத்து, நீங்கள் படியிழந்து வந்த கலைப்பை தீர்க்கணும். பார்வதாதேவி, உங்களை நான் பிரிந்திருந்த கலைப்பை நான் தீர்க்க வேண்டும். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். சின்ன விளையாட்டு என்ன? 35 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்க அத்தம்மாவளும், சரி, எனக்கு அப்போ 10 வயசு, சரி, எங்க அத்தம்மாவுக்கு 8 வயசு, சரிதான், நாங்க மண்ணால வீடு கட்டி, சரி, சின்ன வீடு கட்டி விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது என்னையா எங்க அத்தம்மா என்ன செய்வா தெரியுமா? என்னையா நல்ல சிரட்டில மண்ணை கரைச்சி, சரி, அத தோசை சுட்டு தருவா எனக்கு. அப்படியா? ஆமா. சரி, நான் விவரம் தெரியாம லபக்குன்னு தின்னுகிட்டு இருந்தேனா, கொஞ்ச நாள் அப்படியே விளையாண்டுகிட்டு இருந்தோம். திடீர்னு வீங்கி போச்சு. என்னது? மண்ணுதுனா என்ன வீங்கும்? சுவாவ பத்து மூஞ்சி வீங்கிருமியா? மூஞ்சி வீங்கி போச்சு. அதோட அந்த விளையாட்டு வேண்டான்னு விட்டாச்சு. சரி, ஆனா அத்தம்மாவா மண்ணை கரைச்சு தந்தானு தின்றுக்கே அறிவு கட்டால. அப்ப அத்தம்மாவை எதை தந்தாலும் மருந்து வைரம் பாட்டில்னாலும் சரிதான் குடிச்சிருப்பேன். இப்போ அப்படித்தான் பைத்தியமா இருந்திருக்கேன்னு. ஆமா, ஆனா விஷத்தை குடிச்சா இதுக்குள்ள செத்து மடிஞ்சிருப்பேன். பாசம் பாசம். அப்போ சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. அப்படி நாங்கள் ஒரு காலத்துல விளையாண்டோம். பிறகு எப்படி தெரியுமா? நம்ம கோயிலுக்கே போகாம ஒரு செங்கலை தூக்கி நாட்டி அதுக்கு பூ கொண்டு வந்து போட்டு, ஆமா, அட்வான்ஸே கிடையாது, மேலக்காரங்க யாரும் கிடையாது, ஒரு டப்பாவை கழுத்துல போட வேண்டியது, 2 குச்சை முடிக்க வேண்டியது, நல்லா 2 பக்கம் அடிச்சுக்கிட்டு அது போக தீர்த்த கூட வரும் பாரு. தீர்த்த கூட எங்க இருந்து வருது? செவனப்பு கேன்ல தண்ணிய ஊத்தி. இதெல்லாம் உண்மையிலே ஒரு நாள் விளையாண்டோம். ஒரு காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது செவனப்பு கேன்ல தண்ணிய ஊத்தி தீர்த்த கூட எங்க? நம்ம கோயிலுக்குன்னா குத்தாலத்துல இருந்து வரும். நம்ம குத்தால எங்க போவ? தண்ணி டாங்கில இருந்து வரும். அதுக்கோ வரும்போது பக்கத்துல ஆடி வராங்க அங்க இருந்து. ஆமா, அப்ப நான் என்ன தெரியுமா? பி 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 டும் 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 அப்படின்னு நானும் பக்கத்துல மேல அடிச்சுக்கிட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ எங்கேயா வந்த? தாத்தா வரணும்டா. வந்தியோ? அப்ப செவனப் கேன்ல தண்ணிய ஊத்தி 2 வேப்பங்குலைய உடைச்சு உள்ள சொருவி 2 மாங்குலைய சொருவி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே தீர்த்த கூட வரும். பாத்துக்கோ, அடிக்க மேலத்துல செவனப்பு கூட பிறகு அந்த செவனப்பு பால் குடம் பொங்கணுமா? அதுக்கு தங்குன்னு 4 குதி. ஆமா, தீர்த்த குடத்தை போட்டு கீழே ஊத்தி சாமிக்கு ஊத்தி சாமி கிட்ட குறி கேட்க வேற போவாங்க. நான் சின்ன பிள்ளைய விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசை பண்ணணும்.
அதுல ஒரு ஆள் வந்து வருவாரு. ஏ அறிவு கட்ட மனுஷனே, பச்சை பிள்ளைய விளையாடுது, நீ உனக்கு என்னவே இங்க வேலை? நான் ஒரு சம்மாஜுக்கு தான் போனேன். வேற என்னன்னு அந்த கோயில் எங்க இருக்கு? எங்க கருவமூட்டுக்குள்ள. கருவமூட்டுக்குள்ள இடத்தை செருக்கி புல் செருக்கி அதுக்கு மண்ணை கூட்டி வீடு கட்டி எங்கெல்லாம் கிழிஞ்ச சாக்கு கிடக்கோ அவ்வளத்தையும் அள்ளி கொண்டு வந்து கெட்டி பந்தல் போட்டு அவளுக்கு அட்வான்ஸ் வேற. அதுக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும்னா நீ அரிசி கொண்டு வரணும், ஒரு ஆளு சக்கரை கொண்டு வரணும் சாமிக்கு பாயாசத்துக்கு. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு காலத்துல விளையாண்டோம். பூவே கிடையாம இப்போ உண்மையிலேயே கோயில்ல போய் வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, வில்லு வேற அடிக்கும் கோயில்ல. ஒரு காலம் அந்த சந்தோஷம் இன்னமும் வரையா போகுது. எங்க வர போகுது? பூ கொண்டு வருது, நான் பூ கொண்டு வருது. அப்படியா? நான் என்ன தெரியுமா, இந்த பின்னாடி பூ பூரா புடுங்குவேன், புடுங்கி நல்ல கொச்சத்துல கட்டி கொண்டு போய் போடுவேன். அந்த பூவுக்கு பேரு அந்த பேரு தான். அந்த பூட பாத்திருப்பீங்க, அதுல பூவையும் பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி விவரம் தெரியாததுக்கு என்னமோ பூவுல மாலை கட்டி இருக்காருன்னு மோந்து பாப்பா. கோயிலுக்குள்ள நாத்தத்தை பார்த்தா மோந்து பார்த்த உடனே, ஏ கிழவா, நீ என்ன மாலை கட்டிட்டு வந்திருக்க? உனக்கு என்ன தெரியும்? உலகத்திலே ஒசந்த பூ இந்த பூ தான். அதனால இது துட்டு கொடுக்காம புடிங்கிட்டு வந்தோம். சாமிக்கு கப்பரைய பார்த்தா சிரட்டையில திருநீரை தட்டி சூடத்தை கொண்டாந்து கொளுத்தி, ஆமா, அதை சாக்குல பிடிச்சு ஒரு பக்கம் தீ எரியும். திருநீருக்கு மண்ணு. அப்ப இப்படி எல்லாம் ஒரு காலத்துல விளையாண்டோம். அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு. கரெக்டா சொல்லிட்டேன், நான் மறந்துட்டேன் பாத்தியா? ஓந்தான் கிடைச்சா ஓந்தான். சாமிக்கு பலி கொடுக்கணும் பாருங்க. கடாயெல்லாம் எங்க போய் பிடிக்க? ஓந்தான் இல்லைன்னா தவக்கா, இல்லைன்னா அணில் குட்டி, முள்ளெலி. முள்ளெலி எல்லாம் பிடிச்சு ரொம்ப சங்கடமோ. இல்லைன்னா எலி, எலிய பலி கொடுப்போம். ஆமா, அந்த தவக்காவுக்கு சிலுவையில கையையும் காலையும் கட்டி அவளை நாட்டி வச்சு கத்திய பார்த்தனா ₹1 பிளேடு. இதான் விளையாட்டு பிறவே. அதனால நம்ம எல்லாம் அப்படி விளையாண்டோம். ஆனா பகவானும் பார்வதியும் அவர்கள் களைப்பை தீர்ப்பதற்கு விளையாடக்கூடிய விளையாட்டு என்ன விளையாட்டு? கைலாசத்திலே சொக்கம் பார்வதியும் சோவிபுரத்தியே விளையாடுவார்கள். அப்படி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்து சோவிபுரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேணும் என்று பகவானும் பார்வதியும் விளையாடி கொண்டிருக்க, அப்ப பார்வதா தேவி என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்டாள்? ஆண்டவேனே பகவான் ஆதி சக்தி வார்த்தை ஈரேலே உலகம் இறையழக போகும் என்னுடைய அழகை போல சக்தியோட அழகை போல் இந்த தாரணையில் வார்த்ததுண்டா? ஏ பார்வதி, நீ கேக்குறத பார்த்தா நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே சேர்த்து இழுப்பவளுக்கு அந்த மாதிரி பேச்சு கொடுக்கிய. அந்த மாதிரி பேசுறிய. நான் என்ன கேட்டேன்? என்ன மாதிரி அழகு பெண்ணு இந்த உலகத்தில் யாரும் இருக்காங்களா நீங்க பாத்தீங்களதான்னு கேட்டேன். பார்வதி, உன்ன மாதிரி அழகு பெண்ணு இந்த உலகத்துல இல்லைன்னு தான் நானும் பார்த்தேன். நாகலோக பட்டணத்துல இருக்கா பாரு உன் தங்கச்சி 8 பேரும். ஏ அப்பா, அவ இருக்க அழக பார்த்தா
சரிதானே 1000 நாவு படைத்த ஆதி சேஷனால் கூட சொல்ல முடியாது. முடியாது. வீடான வீட்டுல நம்ம மனைவி ஒரு சில நேரம் கேட்பா, சரி ஒரு புது சீலை எடுத்து கட்டியிருந்தான்னா, ஆமையா என்னங்க இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பா. என்ன சொல்லணும்? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? அதுதான் கேட்டேன். எப்படில இந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கணும். நல்லா இருக்கு அப்படி நல்லா சூப்பரா இருக்கு அப்படிங்கணும். சரி. அப்புறம் குழம்பு சுமாரா தான் வைப்பா. குழம்பு வச்சான்னா கோயில்ல மஞ்சப்பால் கலக்கி வச்சிருப்பாங்க, அதுலயாவது 2 வேப்பில மிதக்கும். இவ சாம்பார் வச்சா ஒண்ணுமே இருக்காது பாத்துக்கோ, வெறும் தண்ணியா இருக்கும். கடுகு வெடிக்காம மிதக்கும். குழம்பு சாதாரணமா வச்சிருப்பா. என்னங்க இன்னைக்கு குழம்பு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்பா. ஆமா நீ வைக்க குழம்பு தேனா இருக்கு அப்படிங்கணும். தேனா இருக்குங்கணும் அப்படி சொல்லணும். அப்படின்னு கூட ஒரு கரண்டியை வாங்கி சாப்பிடணும். நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டாலும் சரி அடிச்சு தள்ளி விட்டுறணும். இன்னொரு கரண்டி ஊத்து அப்படின்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா என்னய்யா மனசு சந்தோஷப்படும். அடிக்கடி சினிமாவுக்கு கூட்டு போகணும். அடிக்கடி மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுக்கணும். இப்படி வாங்கி கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவா. ஆமையா அதை விட்டுட்டு சரி சீலை கட்டிருக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, எப்படில இந்த சீலை நீ கட்டித விட உன் தங்கச்சி கட்டினா சூப்பரா இருக்குன்னு சொன்னா என்ன செய்வா? வெஞ்சாமரம் கொண்டு வீசுவா. அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த ஆண்டவன் சிவங்கிட்ட பார்வதி கேட்ட உடனே சரி அப்பந்தான் இறைவன் சொன்னார், என்ன சொன்னார்? இவ அழகா இருக்கான்னு சொன்னா இவளுக்கு ஆணவம்லாம் வந்துரும், அப்படின்னு பார்வதிக்கு ஆணவம் வரக்கூடாது என்று உன்னை விட உன் தங்கை மாதிரிதான் அழகா இருக்கான்னார். அழகா இருக்கான்னு சொன்ன உடனே பார்வதிக்கு அங்கம் பதறுது. ஆண்டவன் நம்மளை விட நம்ம தங்கச்சி 8 பேர் அழகா இருக்கான்னு சொல்லுதாரு. அவர் இன்னைக்கே இப்படி பேசினார்னா நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா அவ இன்னைக்கு இருப்பதுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. அதனால இனிமே நம்ம இந்த ஆண்டவன் பார்க்கும்படி நம்ம தங்கை மாற விட்டு வைக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அவ 8 பேரையும் கைலாசம் கொண்டு வந்து காளியர்களை நமக்கு தோழி பெண்களாக வைத்திருக்க வேணும் என்று அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகின்றாள்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா என்னை விட என் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னீர், இருக்கட்டும். இன்னும் ஒரு வரம் கேட்கணும்னு நான் ரொம்ப நாள் அவங்க கிட்ட நினைத்து கொண்டே இருந்தேன். உனக்கு டிஏபி வேணுமா இல்ல காம்ப்ளெக்ஸ் வேணுமா? என்ன வரம் வேணும் கேளு. என்கிட்ட கேளு, நான் வேங்கான். என்ன வேணுமோ கேளு. நீ ஏதோ ஒரு மருந்து சொல்லுவே, டிமிக்கி மருந்தா? ஆமா அது இல்ல, சில்க் சிமிட்ட நடுவு போட்டிருக்காரு. என்ன மருந்து தாத்தா? சில்க் சிமிட்டா? அது கிடையாது, அது டிமிக்கி. உனக்கு டிமிக்கி வேண்டாம், டமக்கரம் வாங்கி தரேன். டமக்கரம் உனக்கு டாண்டாண்டானிக்கு வாங்கி தரட்டா? யாருக்கு? உனக்கு. எந்த பேரும் ஜாமா நல்ல முச்ச பேர் இருங்க. ஆமா பர நீ போன அன்னைக்கு எனக்கு எல்லாம் டானிக்கு ஒண்ணும் செய்யாது, அது வாயுவ கலைக்கும். சரி டமக்கரம் சாப்பிடுங்க. டமக்கரம் இல்ல, நீ போனேன்னு வையி எனக்கு மொச்ச கொட்டை, பயறு, முறுக்கு, மாவு, புது ட்ரெஸ், ஒரு நாள் ஆட்டுக்கறி வச்சு தருவாங்க, ஒரு நாள் பாவநாசம் கூட்டு போவாங்க, ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு நாள் குத்தாரத்துக்கும் கூட்டு போவாங்க. கூட்டிட்டு போகணும்னு சொன்னா உன் துட்டை ஒழிச்சு போகணும். எந்த பேரும் ஜாவா இப்படி சுத்திக்கிட்டாலே நிக்கியோ. அதாவது எதை எங்கெங்க சாப்பிட்டோமோ அங்கதான் ருசியா இருக்கும் பாத்துக்கோ. அப்படியா? இந்த முறுக்கு மாவு இருக்கு பாத்தியா, அதெல்லாம் இருக்க டேஸ்ட பார்த்தா அப்படியா நம்ம வீட்டுல செஞ்ச அந்த ருசி வருமா? வராது. என்ன புட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஒரு மனுஷனை கொண்டு இப்படி திங்கணும். அவருக்கு டமுக்கரா வேண்டாம், அவருக்கு டாண்டாண்டானிக்கு போதும். அதாவது நீ வந்து நீ ஏமாளின்னு நினைக்க. என்ன? அதுதான் தவறு. ஒரு 50 ரூபா பத்திரத்தை வாங்குவேன். அச்சங்குண்டத்துல என் பேத்தி வருவா, காலமானா வந்தான்னு சொன்னா நடவேத்திராது, வீட்டை விட்டுறாதாங்க. ஆமா அப்படின்னு நான் மறைந்ததுக்கு காரணமே அவதான். மறந்த கொடுத்து என்ன நீ போயிட்டு என்ன செயலுக்குள்ளதெல்லாம் வழிவாக்கிய நீ அந்த மாதிரிக்கு எழுதி வச்சுட்டு சரி போயிருவேன். அத மீறி வருவா. ஆமா இதுக்கு பொறுப்பு நானும் இல்லைன்னு. சரிதானே? சரி நீ சாவையும் வேண்டாம், சரி நான் மொச்ச பயிறு திங்கே வேண்டாம், சரி நீ நல்லா 100 வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வில்ல அடிப்போம். அப்படியே சொல்லு. சரி அப்புறம் நீ ஊட ஊட ஏன் என்ன பிடிச்சி வையுத? ஆமா நீ பண்ணுத சேட்டைக்கு தானே. சரி ஒரு அமட்டி. சரி அப்போ கைலாசத்திலே பகவானாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே என்னய்யா நீங்க படியெடுக்க போனா பார்வதி நான் ஒத்தையிலே இருக்கேன். ஆமா நீங்க உறங்காம இருந்தா தான் நான் படிப்பேன்.
ஆமையா நீங்க உறங்குனா நான் வில்ல நிப்பாட்டிடுவேன். அதானே கேட்டேன். எல்லாருக்கும் சேர்ல உட்கார்ந்து உறக்கமா வருது. ஆமா தேனம் காணாது பரவே உறக்க வராம என்னையும் தீபாவளிக்கு ஆட்டின மாவு மிச்சம் இருக்கு. அது புளிச்சிட்டா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம காலைல தோசை சுடணும். அப்படி புளிச்சிருந்துச்சுன்னா 2 சோடாப்பை போட்டு தோசை விடணும். அவ்வளவுதான். அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய்மார்கள்லாம் காலையில என்ன பண்ணலாம், என்ன சமையல் வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பகவானை அழைத்த பார்வதி, என்னை 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி வேணும். எப்பேற்பட்ட தோழி வேணும் தெரியுமா? எந்த கோழினாலும் சொல்லி புடிச்சிட்டு வந்துடுறேன். கோழி வேண்டாமியா, தோழி பெண்ணு. ஓ தோழி பெண்ணா? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், ஆமையா ஓடையா சாமி தட்டாங்கள் விளையாட, தட்டாங்கள் விளையாட, நாயகியா பெண்கள் வேணும், நாயகியா பெண்கள் வேணும், பாண்டியாட்டம் விளையாட, நீயாட்டம் விளையாட, பாவையர்கள் எனக்கு வேணும், பாவையர்கள் எனக்கு வேணும், சீவி வாரி தலை முடிக்க, சீவி வாரி தலை முடிக்க, சீவி வாரி தலை முடிக்க, தலம் முடிக்க, தலம் முடிக்க, சிங்காரமா தோழி வேணும், தோழி வேணும், சிங்காரமா தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், ஓடையா ஆமையா அப்படி போடு சிங்காரமா தோழி வேணும். நாங்க கோரி வெல்ல தலை முடிக்க, கோரி வெல்ல தலை முடிக்க, கோமதிய தோழி வேணும், கோமதிய தோழி வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், பெண்கள் வேணும், பெண்கள் வேணும், பாட்டு பாடி வர தோழி வேணும், தோழி வேணும், பாட்டு பாடி வர தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், பெண்கள் வேணும். ஜகத அதிகத பாடி வர தோழி வேணும். அப்படி போடு பாடி வர தோழி வேணும். சாமி எண்ணி 8 நாள் ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.